நிறைய பேர் இடம் வாங்க போனோம்னா, நமக்கு கம்மியா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில தான் எல்லாருமே போவோம். நான் கூட அப்படிதாங்க போவேன். ஆனா, இந்த ரியல் எஸ்டேட் தொழில்ல வந்ததிலிருந்துங்க, கடைசி 5 வருஷமா பஞ்சாயத்து அப்ரூவ்டுக்கும், டிடிசிபி அப்ரூவ்டுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குங்க. பஞ்சாயத்து அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இல்ல. ஆனா முதல்ல வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு இருந்ததுங்க. அப்படி பஞ்சாயத்து அப்ரூவ்ட் ரோடெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு 16 அடி ரோடு, 18 அடி ரோடு, ஒரு 20 அடி ரோடு தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒரு 25 ரோடு வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்குங்க. ஏன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஏரியா டெவலப் ஆனதுக்கப்புறம், அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, லாரி வந்துட்டு போறதுக்கு, போக்குவரத்து கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குங்க. ஆனா, விலை கம்மியா கிடைக்குங்க. டிடிசிபி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு டிடிசிபி சைட் போடுறாங்க அப்படின்னா, மெயின் ரோடே பார்த்தீங்கன்னா, ஒரு 40 அடி குறைஞ்சது இருக்குங்க. இதில சைடு ரோடு வந்து 30 அடி போடுவாங்க. இது வந்து மினிமம்ங்க. இதில வந்து ஈபிக்கு கம்பல்சரி வந்து உங்களுக்கு இடம் விடுவாங்க. அதனால இந்த வீட்டுக்கு மேலே லைன் போடுறது, இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே நமக்கு வராதுங்க. கம்பல்சரி ட்ரைனேஜ் போட்டு, தார் ரோடு போட்டு, சுத்தி மே காம்பவுண்டு போடுறவங்க போட்டு, இது மாரி நீட்டா தாங்க குடுக்குறாங்க. இது ஒரு ஆப்ஷனுங்க. கார்னர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் சைட்டுக்கு வந்து கட் எடுத்து, நீட்டா வந்து சைட்டு வந்து பிரிச்சு, நீட்டா குடுப்பாங்க. இப்படி குடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, ஃப்யூச்சர்ல அந்த சைட்டோட வேல்யூ வந்து நல்லா அபரிமிதமான வளர்ச்சி கிடைக்குதுங்க. இன்னொன்னு நல்ல ரீவேல்யூஸும் கிடைக்குதுங்க. இப்படி இருக்கிறதுனால தான் டிடிசிபி சைட் பார்த்தீங்கன்னா, சைட்டை விட கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியா தாங்க இருக்கும். ஆனா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரீவேல்யூஷனும் நல்லாயிருக்கும். நீங்கள் வீடு கட்டினா கெத்தாவும் இருக்குங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இடம் வேணும்னு நீங்க நினச்சிங்கன்னா, மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்.